ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நீங்கள் அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப் இருக்குல்ல, அதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேலரி வந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ ஜஸ்ட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஓகே அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃப்ரேம் வேணுமோ ஸோ அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நானும் ஓரளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் remove.pg அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த வெப்சைட்டு இல்லை நீங்கள் டெலகிராமில் அந்த ரெமினி பாட்லாம் இருக்குது, அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பீங்கள்ல, அந்த இமேஜை ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் கீழே டவுன்லோட் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்த எல்லா இமேஜுமே நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கீங்களோ அத்தனையும் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு ரெண்டுமே தேவைப்படும். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்ல, அதுவும் தேவைப்படும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதும் தேவைப்படும். ரெண்டுமே வச்சுக்கோங்க. இப்போ லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு 4:5 ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒரு மாடலுக்காக 2 மெத்தட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த 2 மெத்தடையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு மாடல், அதுக்கப்புறம் இது ஒரு மாடல், ரெண்டையுமே நான் சொல்லித்தரேன். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு மாடல் பார்த்துடலாம். ஸோ இந்த மாடல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப் இருக்குல்ல, ஸோ அதாவது நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சீங்கல்ல, அந்த வீடியோ கிளிப்பை அந்த வீடியோ சாங்கை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்குல்ல, இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணுவீங்க. ஸோ மேலேயும் கீழே பிளாக் தெரியுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்போதும் போல தான். ஸோ ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம உங்களுக்கு தேவையான ஷேப் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி வைங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடிட் ஷேப்பில் போனீங்க அப்படின்னா ரேடியஸ் இருக்கும், அதை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த ஷேப்பு அப்புறம் அந்த வீடியோ சாங், உங்களுக்கு வீடியோ சாங் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த வீடியோ சாங்லேருந்து வேணுமோ அந்த வீடியோ கிளிப்பை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப்பு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பு ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சைடில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த வீடியோ கிளிப்பு லைட்டாக தெரியணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 இமேஜ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத இமேஜும் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கீழே பிளாக் தெரியுது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததில்ல, அதே மாதிரி ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ரேடியஸை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அந்த குரூப்பை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணிங்க. ஸோ இப்போ மேலே வைக்க போகிறீங்க அப்படின்னா மேலே வச்சுட்டு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாடல் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இதே மாதிரி நம்ம ஜஸ்ட்டு ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த இமேஜையும் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சைஸ் கொடுத்தீங்களோ அதே சைஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. நம்ம ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு டவுட்டு கூட வரும். ஸோ உங்களுக்கு போக போக உங்களுக்கே கிளியராக புரியும் பாருங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ பக்கத்தில் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு இமேஜை நான் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 2 இமேஜையும் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அந்த பிளாக் கலர் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஷேப்பை ஆட் பண்ணிவிட்டு ரேடியஸை ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இமேஜை பார்த்திங்க அப்படின்னா மேலே நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா தெரியணும். ஸோ இந்த இமேஜும் தெரியணும், இந்த இமேஜும் தெரியணும். ஸோ மற்ற ஆப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம பிளண்ட் பண்ணி விட்ருவோம். ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது என்ன நீங்கள் கெஸ் பண்ணி வைங்க. இந்த பிஎன்ஜி இமேஜையும் அந்த இமேஜுக்கு நான் அந்த மாதிரி மேலே வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றணும்ல, ஸோ இப்போ இந்த ரீசெண்டாக ஆட் பண்ண இமேஜில் ஸோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கெஸ் பண்ணிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேட் மாஸ்கின்னு இருக்கும், அதில் வைப்புன்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போது ஸ்டார்ட்னா
லெஃப்ட் சைடு, அதே மாதிரி எண்டுனா ரைட் சைடு. ஓகேவா? இப்போது நமக்கு இந்த சைடு தான் இருக்குது, லெஃப்ட் சைடு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டு இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த லைன் தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி, ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொண்டு போயிருங்க. இல்லை லைட்டாக தெரியணும் அப்படின்னா லைட்டாக தெரியிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ஃபெதர் இருக்கும், அதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாஸ்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரெண்டுமே பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போவும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எப்படி வேணால் 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலே உள்ள இமேஜை ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட் பண்ணிங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் கீழே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் சென்டரில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டேன். இப்போது சென்டர் இமேஜ், ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 இமேஜ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷேப் ஆட் பண்ணிவிட்டேன் அந்த பிளாக் கலரை மறைக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்டேன். இப்போது அந்த குரூப் இருக்குல்ல, ஸோ அந்த குரூப்பை உங்களுக்கு தேவையான இடத்துல அலைன் பண்ணி வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வைங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த இதுக்கு மேலே தெரிஞ்சாலும் சரி தெரியலாட்டி சரி, அது உங்கள் விருப்பம் தான். இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த ஆப்ஜெக்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு மேலே தெரியுது. அப்போ எல்லாத்த விட இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிஎன்ஜி இமேஜையும் அந்த இமேஜுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வேலை கிடையாது, ரைட் சைடு தான் வேலை. அப்போ குரூப்பில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க, அதில் வைப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் கிடையாது, எண்டு. ஸோ அது எண்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் ஏன் ஆப்ஜெக்ட் மேலே ஆட் பண்ணுறேன்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு மாடல் கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை ரிமூவ் பண்ணாலும் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக கிடைக்கும். இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவும் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ சாங் தெரியணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக கேப் விட்ருவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைட்டாக வீடியோ கிளிப்பு கொஞ்சம் கவர் ஆகலை, அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா நடுவில் ஆட் பண்ணோம்ல அந்த இமேஜை நான் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தள்ளி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் மேலே இமேஜ் ஆட் பண்ணோம்ல அந்த லைனுக்கு நேராக இந்த இமேஜும் வரணும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்லாம் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே பேக் வாங்க. ஸோ இப்போது அதுக்கு நேராக வைக்கணும். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரில அப்படின்னா அந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ கிளிப்பு தெரிகிற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து இதை ஜஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ சாங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஒரு மூவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்க அப்படின்னா சுற்றியும் அப்படியே இருக்கட்டும், அந்த வீடியோ சாங்கை மட்டும் அடுத்தடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அந்த இமேஜில் ஆட் பண்ணோம்ல அந்த இமேஜை பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் தெரில அப்போ லாஸ்ட் வரையும் தெரில அப்படின்னா நீங்கள் நான் டைமர் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே எப்படி ஆட் பண்ணோமோ அதே மாதிரி தான் கீழே ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு மாடலுக்காக நான் சும்மா சொல்லித்தரனால அது மேலே உள்ளது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நான் டூப்ளிகேட் பண்ணி அப்படியே நான் கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் எடிட் பண்ணும்போது கீழே வேறு இமேஜ் தான் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி கீழே ஆட் பண்ணுறேன். இப்போ நான் 2வது இமேஜையும் நான் டூப்ளிகேட் பண்ணி கீழே ஆட் பண்ணுறேன். ஸோ நமக்கு கம்ப்ளீட்டான ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் நான் சொல்லித்தரேன், அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இது மட்டும் இன்னொரு மாடல் அந்த பிக்சரை மட்டும் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஜஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்த மாடல். இன்னொரு இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லைன் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நடுவில் ஒரு இமேஜ் இருக்கனால அது கவர் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 3 இமேஜாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைன் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை 2 இமேஜ் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த இது எப்படி நேராக்குறது, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சிங்களா? யோசிச்சிருப்பீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே, நான் சொல்லித்தரேன். இப்போ அந்த வைப் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ண அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆங்கிளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 0ல் இருக்கும், அது ஒரு 90 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட்டுங்கிறது மேலே, எண்டுங்கிறது கீழேன்னு இருக்கும். ஸோ இப்போ எண்டை வந்து கீழே நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஃபெதர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை எனக்கு நேராகவே வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த பிக்சர் லைட்டாக அந்த லைனுக்கு மேலே தெரியும். ஸோ இப்படி பண்ணால் ஸோ நான் ஃபுல்லாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடலுக்காக நான் ஃபுல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் பண்ணதை எடுத்து விட்டு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதில் நான் ஃபெதர் ஆட் பண்ணனால அப்படி தெரியுது. இதுவே நீங்கள் ஃபெதரை வந்து ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நேராக தெரியும். இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே,
இல்லை லைட்டாக ஃபெதர் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு 5 அந்த மாதிரி ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள இமேஜை நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இமேஜை நான் மேலே மூவ் பண்ணி வச்சு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், பின்னாடி எதுவுமே இருக்காது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும், ரெண்டுமே ஸ்க்ரீனில் தெரியுது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஒரு இமேஜாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதுவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.